சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒரு ஆட்சியாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தமிழகம் தான் முதலிடம் பெற்றிருக்கிறது அமித்ஷா சொன்னதில் எனக்கு ஒப்புதல் கிடையாது. அகில இந்திய ரீதியில் இங்கே தான் தமிழகம் தான் ஊழலிலே முதல் மாநிலம் என்று சொல்லிட்டு போன ரொம்ப வருத்தத்தை தருது. அது அவர் அரசியலை நோக்கி அந்த அறிக்கையாக இருக்கும், அவருடைய பேச்சு இருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். அந்த ஊழலை கட்டுப்படுத்துகின்ற ஆட்சி இருக்க வேண்டும். அந்த ஊழல் நடந்திருந்தால் இது விசாரணைக்கு வரும்போது யார் ஊழல் செய்தாலும் தெரியும் போது அவர் தண்டனைக்குரியவராக இருப்பார். அது யார் செஞ்சாலும் அப்போ நமக்கு தெரியும். தமிழகத்தை மட்டும் இல்லை, பல ஊழல் இருக்குது. பாம்பேயில் நடக்குது, எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு. நாடு தழுவிய ஊழல் பல குற்றச்சாட்டுகள் இருந்திருக்கிறது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு அவர்களை கைது செய்கின்ற சூழல் வரும்போது தான் அந்த ஊழல் என்பது தெரிய வரும். இப்போ ஃபாடர் ஸ்கேம் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களை கைது செய்தாங்க. அந்த மாதிரி பல கைதுகள் நடந்து ஊழல் குற்றவாளியாக அவர்கள் தீர்மானிக்கப்படும் போது தான் இதை பற்றி நான் பேச முடியும். இல்லாட்டி இப்போ தற்சமயம் அது விசாரணை அடிப்படையில் இதை கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஊழல் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஏன்னா தமிழகத்தில் அழுத்தம் அதிகமாக தந்தால் தான் இங்கே தேர்தலை அவங்க சந்திக்க முடியும் நான் நினைக்கிறேன். அதே போல இப்போ நடிகர் கமலஹாசன் இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு போலி பகுத்தறிவு தமிழிசை கருத்து தெரிவித்திருந்தாங்க. அதாவது ஆண்டவரே என்று தன்னை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் வற்புறுத்ததா ஒரு விமர்சனம் வந்தது. கடந்த காலங்களில் அவர் இந்த மூட நம்பிக்கையில் ஒழிப்பது சம்பந்தம் பேசிட்டு இருந்தவர். இப்போ நான் மூட நம்பிக்கை ஒழிக்க வரல, ஊழலை தான் ஒழிக்க வந்திருக்கின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. நான் கமலஹாசன் பற்றியும் ரஜினிகாந்த் பற்றியும் நான் பேச தயாராக இல்லை. ஏன்னா நான் பேசுறது அவங்களுக்கு விளம்பரமாயிரும். அதனால் அவங்களுக்கு அரசியல் காலத்துக்கு வரும்போது தேர்தலை நோக்கி பயணிக்கும் போது அவர்களுக்கு எப்படி என்ன பதிலை தர வேண்டும் அப்போ நான் பதில் சொல்லிக்கிறேன். இப்போ சொன்னீங்கன்னா இவ்வளோ பெரிய நல்ல ஒரு நாளில் மக்கள் பிரச்சனையை அணுகி மக்கள் பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற சூழலில் எப்போ பார்த்தாலும் ஒரு கமலஹாசனை பற்றியும் ரஜினிகாந்தை பற்றியும் பேசி அவங்க மாபெரும் அரசியல் தலைவர்களை போல எண்ணி அவங்கள பற்றி சரத்குமார் என்ன சொல்கிறாரு, ஆமாம் வராங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்கள பற்றி கருத்து சொல்ல நான் தயாராக வரட்டும். வந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் கருத்து சொல்லலாம். இப்போ அவங்க தினமும் ஒன்றும் சொல்லிட்டு இருக்கு நான் பதில் சொல்ல முடியாதுல்ல. அவங்க 22 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். நானும் 22 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் மக்களை சந்திச்சுட்டு இருக்கேன். மக்களை சந்திக்க வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கருத்து சொல்லிட்டு இருந்தா அப்போ அவங்க சொல்கிற கருத்துக்கு நான் கருத்து சொல்லி இதாக தான் போயிடும். மக்களுக்கு என்னன்ற பிரச்சனையை நம்ம பார்க்கறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி மாநில அரசு மையப்படுத்தி இருக்குமா இல்லை தேசிய கட்சியில் மையப்படுத்தி நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்களா? அதாவது தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. நாங்கள் எல்லா இடத்துலையும் எங்கள் வேட்பாளர்கள், அதாவது 234 தொகுதிகளும் எங்கள் வேட்பாளர்களை உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். தயார் நிலையில் இருப்பதற்காக அவங்க அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதனால் இந்த 2-3 மாதத்துக்கு பிறகு தமிழகம் தழுவிய ஒரு சுற்றுப்பயணம் நடத்துவதாக இருக்கேன். ஸோ அப்போ போகும்போது எப்படிப்பட்ட பாராளுமன்ற வேட்பாளர்களை நம்மால் உருவாக்க முடியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிற சூழல் இருக்கும்போது அது கூட்டணி பற்றி பேசுவதற்கு தற்போது நான் முற்படவில்லை என்று கூறிக்கொள்கிறேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.